புதுக்கோட்டை மாவட்டத்தில் இணைய சேவை வழங்கும் தனியார் நிறுவன ஃபைபர் கேபிள் உள்ளிட்ட உதிரி பாகங்களை அறுத்து திருடிச் சென்ற கொள்ளையனை வாழ்த்தி போஸ்டர் ஒட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவிக்கே தண்ணி காட்டும் எங்கள் திருடர் குல திலகமே, 1000வது திருட்டு விழாக்கான வாழ்த்துக்கள் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டதால் தற்போது திருடர் சிக்கியிருக்கிறார். சரமாரியாக திருட்டை அரங்கேற்றி வந்த ஸ்டைல் பாண்டி சிக்கியது எப்படி? ஊருக்குள் இன்டர்நெட் சேவை வரவில்லை என்றால் அதற்கு காரணம் BSNL நிறுவனம் இல்லை. இந்த இன்டர்நெட் கேபிள் திருடன் தான் என கதறுகின்றனர் தனியார் இணைய சேவை நிறுவனத்தினர். ஒரு முறை இருமுறை அல்ல, 300 முறை சிசிடிவியில் சிக்காமல் திருடி வந்த கேபிள் திருடனுக்கு நிறுவனத்தினரே பாராட்டி போஸ்டர் ஒட்டும் அளவுக்கு சென்று விட்டனர். 300 திருட்டுகளை நிகழ்த்தி காட்டிய பருத்தி வீரனை போலீசார் பிடித்தார்களா? திருடர் குல திலகமான ஸ்டைல் பாண்டி சிக்கினாரா? ஒரு கேபிள் திருடன் ஊரையே கதிகலங்க வைத்திருக்கிறான் என்றால் அவன் யார்? நேற்று போட்ட இன்டர்நெட் கேபிளை தடம் தெரியாமல் மறுநாள் திருடி விடுகிறான் என்றால் அந்த மர்ம மனிதன் யார்? சிசிடிவி கேமராக்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த அந்த ஸ்டைல் பாண்டி யார்? இந்த ஒரு கேள்விதான் இன்டர்நெட் சேவை வழங்கி வரும் ஆல்பா குரூப்ஸ் தனியார் நிறுவனத்தினரை தூங்க விடாமல் செய்துள்ளது. இந்த ஆல்பா குரூப்ஸ் தனியார் நிறுவனம் BSNL ஃபைபர் கேபிள் மூலம் இன்டர்நெட் சேவையை புதுக்கோட்டை பகுதி மக்களுக்கு வழங்கி வருகிறது. இதற்காக BSNL அலுவலகத்தில் இருந்து காமராஜர் சிலை பேருந்து நிறுத்தம் வரை ஃபைபர் கேபிள்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இடையிடையே டெர்மினேஷன் பாக்ஸ் மற்றும் ஸ்பிளிட்டர் போன்ற கருவிகளும் பொருத்தி வந்துள்ளனர். இவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து மாயமாகி வந்தன. கடந்த 5 ஆண்டுகளாக யாரோ சில மர்ம நபர்கள் இந்த திருட்டு வேலையை செய்து வருகின்றனர். இது குறித்து புகார் அளித்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஏனெனில் அந்த கில்லாடி மர்ம நபர் சிசிடிவி கேமராக்கெல்லாம் தொடர்ந்து தண்ணி காட்டி வந்துள்ளார். அந்த திருடர் குல திலகத்திற்கு திடீரென என்ன பண தேவை ஏற்பட்டதோ கடந்த 5 மாதங்களாக சின்சியராக திருட்டு வேலையை பார்த்து வருகிறார். 150 நாட்களில் 99 முறை ஃபைபர் கேபிள்களை இரவு நேரங்களில் வாரி சுருட்டி கொண்டு சென்றுள்ளார். யாரியா இவரு, எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்கு என ஆல்பா குரூப்ஸ் நிறுவனத்தினரே மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு அவரது திருட்டு திறமை அளவுக்கு மீறியதாக இருந்துள்ளது. ஆலங்குடி பகுதி சிசிடிவி காட்சிகளை கண்களில் விளக்கெண்ணெய் ஊற்றி கண்காணித்த போதும் ஒரு கேமராவில் கூட சிக்கவில்லை அந்த திருடர் குல திலகம். இதனால் செய்வதறியாது திகைத்த நிறுவனத்தினர் நூதன முறையில் விளம்பர பதாகை ஒன்றை உருவாக்கி அதை பொது இடத்தில் வைத்துள்ளனர். அதில் வாழ்த்துகிறோம் இன்டர்நெட் கேபிள் திருடா, ஆலங்குடிக்கு டஃப் கொடுக்கும் எங்கள் ஆருயிர் திருடனே, சிசிடிவிக்கே தண்ணி காட்டும் எங்கள் திருடர் குல திலகமே, அண்ணன் ஸ்டைல் ஸ்பிளண்டர் பாண்டி அவர்களது 300வது திருட்டு விழா வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என பொங்கி உள்ளனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாததை இந்த 5 மாதங்களில் திருடி அசத்தி காட்டி எங்கள் திருடனே, 100வது ஃபைபர் கேபிள் திருட்டு சாதனைக்கு விழா நடத்தி வாழ்த்த முடியாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். கேபிள் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் BSNL அலுவலகத்தையே கொள்ளையடிக்கவும் உங்கள் திருட்டு தொழிலை இரவில் மட்டும் இல்லாமல் பகலிலும் கூட்டாளிகளோடு சேர்ந்து திருடவும் துரிதமாக செயல்பட்டு 1000வது திருட்டு விழாவை தாங்கள் கொண்டாடவும் மனமாற வாழ்த்துகிறோம் என மனம் குமுறி இருக்கின்றனர் அந்த விளம்பர பதாகையில். இந்த போஸ்டரை பார்த்து அதிர்ந்து போன ஆலங்குடி போலீசார் அதை உடனடியாக அப்புறப்படுத்தினர். திருட்டு நபர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போலீசார் மர்ம நபரை வலை வீசி தேடி வந்தனர். இத்தனை நாட்களாக சிசிடிவியில் சிக்காமல் இருந்த திருடன் கடந்த அக்டோபர் மாதம் கலிபுல்லா நகரில் திருடிய போது சிசிடிவியில் மாட்டிக்கொண்டுள்ளார். அதை வைத்து நடத்திய விசாரணையில் குற்றவாளி ஆலங்குடி நடேசன் நகரைச் சேர்ந்த ஆரோக்கிய சுந்தர ஜெயசீலன் என்பது தெரிய வந்த கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து BSNL ஒயர், டெர்மினேஷன் பாக்ஸ், ஸ்பிளிட்டர்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் என்ற பழமொழி இவ்வளவு லேட்டாகவா வேலை செய்ய வேண்டும் என நொந்து கொண்டிருக்கிறார்கள் ஆல்பா குரூப்ஸ் நிறுவனத்தினர்.